கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்னபாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் கலாத்தியர் 6 அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இதுதான் நம் தேவாதி தேவன் நமக்கு தருகிற வசனம். ஆமாங்க, நன்மை செய்கிறதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இயேசுசாமி கூட அவர் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகவே இல்லை. பூமியில் இருந்தபோது பிணியாளிகளுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்னும் மரித்தவர்களை உயிர்த்தெழச் செய்தார். இப்படி அவர் எல்லாருக்கும் அவர் ஓடி ஓடி தன்னுடைய ஊழியத்தை செய்து வந்தார், நன்மை செய்து வந்தார். அதுபோல் நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனார் இல்லையா? நாமும் இடைவிடாது சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும்போது கர்த்தருடைய பாதத்தில் நாம் வடித்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். என்ன காரியத்துக்காக இங்கே தேவனிடத்தில் அழுது புலம்பிக் கொண்டு வைத்திருக்கிறீர்களோ, ஜெபத்தில் நீங்கள் விதைச்சிருக்கீங்களோ, அதை பல மடங்கு அறுவடை செய்யும்படியான கிருபையை நம் தேவாதி தேவன் தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.